எங்க ஃபேக்டரியில பொம்மை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொம்மை சரியில்லன்னு குப்பை தொட்டியில தூக்கி போடுறாங்க. அந்த பொம்மை எந்திரிச்சு பாக்குது. ஏன் நம்ம சரியில்ல? நம்மள ஏன் தூக்கி போட்டாங்கன்னு யோசிச்சு பாக்குது. அங்க எல்லா பொம்மையும் கரெக்ட்டா பேக் பண்ணி வெளிய போக ஆரம்பிக்குது. இந்த பொம்மைய மட்டும் குப்பை தொட்டியில தூக்கி போட்டவும், இனிமே இங்க இருக்கக்கூடாது. நம்ம வெளிய போயிரணும்ன்ட்டு வெளிய போக ஆரம்பிக்குது. வெளிய போனதுக்கு அப்புறம் ஒரு செவத்துக்கிட்ட நின்னு யோசிக்குது. நம்ம இனி என்ன பண்ண போறோம்? எங்க போறோம்? அப்படின்னு யோசிக்குது. அதே மாதிரி குதிரையோட இருக்கிற ஒரு பொம்மைய பாக்குது. பார்த்தா அதுக்கு ஒரு கால் இல்ல. இது ஒரு பொம்மை மாதிரி குடுக்குது. இது கால்ல மாட்டிக்க. இது கால்ல மாட்டுனா நம்ம 2 பேரும் நடக்கலாம்னு சொல்லுவோம். அங்க இருந்து 2 பேரும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ரோட்ல நடந்து போலாம். எங்கேயாவது போயிட்டு நம்ம ஏதாவது வாழலாம்னு சொல்லிட்டு 2ம் அதுக்கு ஒரு கண்ணு சரியில்லன்ட்டு மாஸ்க் மாதிரி குடுத்து அத சரி பண்ணிக்கிறது. பார்த்தா அதோட சேர்ந்த பொம்மை எல்லாம் கடையில நின்டு நல்லா வியாபாரம் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்மள இதுங்கூட நின்றுலாம். நம்மள யாராவது வாங்குவாங்கன்னு சொல்லி இந்த பொம்மை அந்த பொம்மைய கூட்டு போய் நிக்குது. பார்த்தா ஒரு சின்ன பையன் அந்த கடைக்கு வரான். நம்மள வாங்கிருவாங்க அப்படின்னு இந்த 2 பொம்மை நிக்குது. பார்த்தா அந்த சின்ன பையன் எனக்கு அந்த பொம்மை வேணும்னு சொல்லும். இந்த பொம்மைலாம் எனக்கு வேணாம். எனக்கு அந்த பொம்மை தான் வேணும்னு சொல்லி அந்த 2 பொம்மையும் வாங்கிட்டு அந்த சின்ன பையன் வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு புது சொந்தம் கிடைச்சிருச்சு.